வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் அன்பு கலந்த அனந்த கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரத்தை தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதிலே இந்த ராமாயணத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நம்மெல்லாம் எவ்வளவுதான் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தையே கேட்க முடியும். அப்படி நம்ம ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில் கேட்டுட்டோம்னா நமக்கு மோட்சம், மறுபிறவி கிடையாது. இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகாதச சர்க்கா, சர்க்கமானது 11. அகஸ்தியாசிரமஹா, ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் மூவரும் அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு சென்றாலாம். இதில் இன்றைய தினம் இந்த அத்தியாயத்திலே சர்க்கத்திலே ஸ்லோகமானது 53வது ஸ்லோகம் முதல் இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை முழு தமிழ் அர்த்தத்துடன் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கனேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम ஆரண்யகாண்டத்தில் ஏகாதச சர்க்கா, சர்க்கமானது 11. அகஸ்தியாசிரமஹா, ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் மூவரும் அகஸ்திய மாமுனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தாலாம். 53வது ஸ்லோகம். நிகிருஹ்ய தரசா மிருத்யும் லோகானாம் ஹிதகாம்யயா யஸ்ய ப்ராத்ரா கிருதேயம் தேக்ஷரண்யா புண்ணியகர்மணா. அப்போ என்ன பண்ணார் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், இவருடைய மூத்த சகோதரரும் மக்களோட நலன அக்கறையும் கொண்டவருமான அகஸ்தியரால் யமன் போன்ற உயிரை பறிக்கக்கூடிய
வாதாபி இல்வலன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தா, அந்த அரக்கர்களை இந்த அகஸ்திய மாமுனிவர் அவர்களுடைய கொடுஞ்செயலை அடக்கப்பட்டு இந்த திசையானது எல்லாருமே பயமில்லாம வாழக்கூடிய பிரதேசமாக அகஸ்திய மாமுனிவரால் செய்யப்பட்டது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். இகை கதா கில குரூரோ வாதாபிரபி சேல்வலஹா பிராதரோ சகிதாவாஸ்தாம் பிராமணக்னோ மகாசுரோ. ராமபிரான் சொல்றா, லக்ஷ்மணன் கேட்டங்க, லக்ஷ்மணா முன்னொரு காலத்தில் குரூரமான இயல்புடைய அரக்கர்கள் இந்த வாதாபி இல்வலன் அப்படின்ற இந்த 2 சகோதரர்களும் ஒன்றாக இந்த காட்டில் வாழ்ந்து வந்திருந்தா. இவா 2 பேருமே கொடிய அசுரர்கள். அந்தணர்களையெல்லாம் பிராமணர்களையெல்லாம் கொல்லக்கூடியவர் இவா 2 பேரும் அப்படின்னு ராமபிரான். தாரியன் பிராமணம் ரூபிமில் வல சம்ஸ்கிருதம் வதன் அந்த்ரயதி விப்ராணே ஸ்மா ஸ்ரார்த்தம் உத்தேஷ்ய நிர்குணः. ராமபிரான் சொல்ற, லக்ஷ்மணா கொடியவனான இந்த இல்வலன் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா அசுரர்களை எந்த வேஷம் பண்ணாலும் போடலாம், நினைச்ச நேரத்தில் மாயாவி மாதிரி வாழலாம். அப்போ அவன் என்ன பண்ணான், இந்த இல்வலன் அந்தணன் வேடம் வேஷம் தரிச்சுட்டு ரொம்பவும் பண்பான வார்த்தைகளை பேசி, நீங்கள் எல்லாரும் தான் எங்கள் தகப்பனாருடைய சிராதத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவன் கண்ணில் யாரெல்லாம் வைதிகள் பிராமணர்கள்லாம் அவன் கண்ணில் படுறாளோ அவன் எல்லார்கிட்டையும் அவன் வேண்டிப்பானான். அவன் தான் வேண்டிக் கொள்வான். அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வேண்டி கொண்டானான். பிராதரம் சம்ஸ்கிருதம் கிருத்வா ததஸ்தம் மேஷரூபிணம் தான் துஜான் போஜயாமாச ஸ்ரார்த்த திருஷ்டேன கர்மணா. ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட சொல்ற, அதுக்கப்புறம் என்ன செய்வான் தெரியுமா, அந்த இல்வலன் தன்னோட சகோதரனை ஆட்டினுடைய வடிவமாக செஞ்சு அதை பக்குவம் செஞ்சு சிரார்த்த சடங்குகளுக்கு உரிய விதிப்படி அந்த இல்வலன் ஆட்சின்னு வந்தானோ அந்தணர்கள் பிராமணர்கள் அவன் அழிச்சுட்டு வந்த அந்த பிராமணர்கள் எல்லாம் சாப்பிட செய்வான் அப்படின்னாராம் ராமபிரான். ததோ புக்தவதான் தேஷாம் விப்ராணாம் இல்வலோ பிரவீத் வாதாவே நிஷ்கரம் நஸ்வேதி ஸ்வரேன பகதா வதன்னே. இந்த பிராமணர்கள் வைதிகர்கள்லாம் போஜனம், அந்த போஜனத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனேங்க அந்த இல்வலன் என்ன சொல்வான்னா, வாதாபி நீ வெளியே வா அப்படின்னு ஒரு உரத்த குரல்ல இல்வலன் கூப்பிடுவான் அப்படின்னாராம் ராமபிரான். ததோ பிராதுர்வச ஸ்ருத்வா வாதாபீர்மேஷவன்னதன் பித்வா பித்வா சரீராணி பிராமணானாம் வினேஷ்வததே. இந்த மாதிரி சகோதரனோட அழைப்பை கேட்டதும் இந்த வாதாபி என்ன பண்ணுவானா, மே மே அப்படின்னு ஆடி எப்படி கத்துமோ அந்த மாதிரி ஆடு போற குரல் கொடுத்துட்டு
அந்த போஜனம் சாப்பிட்டாலோனா வைதிகால் பிராமணாள் அவளோட வயத்தை கிழிச்சுட்டு அவன் வந்து இவன் வந்து வெளில வருவானா வாதாபி. இதுதான் நடந்தது லக்ஷ்மணா அப்படின்றாராம் ஸ்ரீராமபிரான். பிராமணானாம் சகஸ்ராணி தைரேவம் காமரூபிஹி விநாசிகானி சம்ஹத்யா நித்யச விசிதாசனைஹி. இந்த மாதிரி தன்னோட விருப்பம் போல உரிமை எடுக்கக்கூடிய மானுஷ பட்சிகளாக இந்த வாதாபியும் இயல்பலவனும் தினந்தோறும் நாள்தோறும் ஏராளமான பிராமணர்கள் அந்தணர்கள்லாம் கொல்லப்பட்டு இந்த இடத்துல வந்து அழிக்கப்பட்டு வந்திருந்தா லக்ஷ்மணா. அகஸ்த்யேன ததா தேவி பிரார்த்திதேன மகர்ஷிணா அனுபூய கில ஸ்ராத்தே பக்ஷித ச மகாசுரஹ. இந்த மாதிரி இந்த ரெண்டு அரக்கர்களும் அசுரர்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். ரகசியமா முடியவர நீங்க தான் போய் அந்த சிரார்கத்தில் போய் உண்மையை வந்து தெரிந்து கொண்ட மகாசுரனை வந்து அப்படியே சாப்பிட்டாராம் அகஸ்தியமா முடிவர். அகஸ்தியமா முடிவர் வந்து பிராமணனா போய் உட்காந்துட்டு அந்த இல்வலன் வந்து சமைச்சு வச்சிருக்கான் பாருங்க, அதை இவர் சாப்பிட்டார். ததா சம்பன்னம் ஜித்வா தத்வா தத்வா ஹஸ்தோதகம் ததா பிராதரம் நிஷ்கரமஸ்வேதி சேல்வல சோப்யபாஷத. இதுக்கு பின்னால என்னாச்சு அப்படின்னா லக்ஷ்மணா, சிரார்த்த முறைப்படி போஜனம் செய்து முடித்து விட்டார். இவரை பார்த்து முனிவரை பார்த்துட்டு அகஸ்தியமா முனிவரை பார்த்து நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா அப்படின்னு அந்த இல்வலவன் கேட்டான். இவரும் வந்து ஆமாம் அப்படின்னுட்டு அகஸ்தியமா முனிவரும் பதில் சொன்னார். அவர் கையில் என்ன பண்ணால் அந்த இல்வலவன் வந்து ஜலத்தை விட்டு அவருக்கு எப்பயுமே வந்து நேர வார்த்தாக்க சாப்பிட்ணும், அமிர்தா விதானவசி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ணும். அந்த மாதிரி அமிர்தோபஸ்திரணமசி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே உண்டு, முதல்ல ஒன்று அப்புறம் பின்னால் ஒன்று சொல்லணும். அந்த மாதிரி தீர்த்தத்தை வந்து கொடுத்த உடனே அவரை சாப்பிட்ருக்காராம். உடனே என்ன பண்ணால் இந்த இல்வலவன் வந்து வாதாபி வெளியே வா அப்படின்னு உரக்க சத்தம் போட்டு கூப்பிட்டானா. சாதம் ததா பாஷமானம் பிராதரம் விப்ரகாதினம் அப்ரவீத் பிரகசன் தீமான் அனகஸ்த்யோ முனிசத்தமஹா. முனிவர்களுக்கே தலை சிறந்தவராக பிரதானமாக இருக்கக்கூடியவர் அகஸ்தியமா முனிவர். லக்ஷ்மணா, எல்லாமே ராமபிரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க. இந்த மாதிரி அந்த இல்வலவன் வந்து சகோதரனை அழைச்சதுமே அந்தணர்களை பிராமணர்களை எல்லாம் கொலை செய்பவனாக இருக்கக்கூடிய அந்த அசுரன் இல்வலனை பார்த்து இந்த அகஸ்தியமா முனிவர் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் நகைச்சவாவே சிரிச்சலாம். புன்சிரிப்பு சிரிச்சு அந்த அசுரங்கிட்ட இல்வலன் கிட்டக்க சொன்னாராம் அகஸ்தியமா முனிவர். என்ன சொன்னார் அப்படின்னா, குதோ நிஷ்கரம் ஜிதம் சக்தி மயா ஜீர்ணஸ்ய ரக்ஷசः பிராதோஸ்தே மேஷ ரூபஸ்ய கதஸ்ய யமசாதனம்.
லக்ஷ்மணா, அப்போ உடனே என்ன பண்ணார்னா அகஸ்திய மாமுனிவர் வந்து, என்னால் ஆட்டினுடைய உருவில இருந்து வந்த உன்னோட சகோதரன் வந்து என் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணமாயிட்டான். அவன் யமலோகத்தை அடைஞ்சுட்டான். அவன் யமலோகத்துக்கு போயிட்டான். அந்த அரக்கனால வந்து எப்படிப்பா வெளில வர முடியும்? உன் தம்பியால் வெளில வர முடியாது, அவன் யமலோகம் போயிட்டானே அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர் இல்வலவன் அசுரம் கிட்டக்க. அத தஸ்ய வச ஸ்ருத்வா பிராதோ நிதான சம்ஸ்ரயம் வர்த பிரதர்ஷயிதும் ஆரேபே முனிம் குரோதன் நிசாசரஹ. உடனே அந்த இல்வலவன் என்ன பண்ணான், சகோதரனுடைய அழிவை வந்து குறிக்கக்கூடிய அவருடைய சொற்களை கேட்ட உடனேயே ரொம்பவும் சினம் கொண்டு முனிவராக இருக்கக்கூடிய முனிவர்களுக்கே பிரதானமான திலகம் முதன்மையானவரே அவர் தான் அகஸ்தியர். அவரை வந்து துன்புறுத்தத்துக்காக தொடங்கினானா. சோபீத்ரவன் முனி சிரேஷ்டம் முனீனா தீர்த்ததேஜசா சக்ஷோசான லகல்பேனா நிர்தாக்தோ நிதனம் கதஹ. இந்த உத்தமமாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவரை வந்து நோக்கி அவரை தாக்குவதற்காக அந்த இல்வலவன்ற அசுரன் வந்து ஓடினான். லக்ஷ்மணா, பிரமாதமான ஆன்ம ஒளி பெற்ற பிழம்பான இந்த அகஸ்திய முனிவரால அவர் என்ன பண்ணாராம், தன்னோட பார்வை கனல் போன்ற தன்னுடைய பார்வைய, கனல்னாக்க நெருப்பு ஜுவாலை, அந்த கண் பார்வைகளாயே அந்த இல்வலன் வந்து எரிக்கப்பட்டு அவன் வந்து மரணத்தை அடைஞ்சான்ப்பா லக்ஷ்மணா. அவனும் மரணத்தை அடைஞ்சான் அப்படின்னாராம் ராமபிரான். தஸ்யாயம் ஆசிரமோ பிராதோஸ் தடாக வனசோபிதः விப்ராணுகம் பயானியேன கர்மேதம் துஷ்கரம் கிருதம். அதாவது பிராமணர்களிடம் அந்தணர்களிடம் வந்து இரக்கம் கொண்டு வேறு யாராலேயுமே செய்ய முடியாத காரியத்தை தான் ஒருவராகவே முடித்த அகஸ்திய முனிவருடைய தம்பியோட ஆசிரமப்பா இது லக்ஷ்மணா. இங்க வந்து குளங்களும் மரச்சோலைகளும் எவ்வளவு பிரமாதமா இந்த இடத்தை வந்து அழகு செய்யறது பாத்தியா அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணன் கட்டுக்க சொன்னாராம். உபாஸ்ய பச்சிமாம் சந்தியாம் சகா பிராத்ரா யதா விதி பிரவீவேசாஸ்ரமம் ஸ்ரமபதம் தம் ருஷிம் சோபியவாதயத். இந்த மாதிரி லக்ஷ்மணன் கூட ஸ்ரீ ராமபிரான் பேசிட்டு கொண்டிருக்கும் போதே சூரிய பகவான் வந்து அஸ்தமிக்கும் காலமானது வந்துருத்தான். அந்த அஸ்தமிக்க காலம் வந்த உடனே சந்தியா காலம் தொடங்கிடுத்தான். உபாஸ்ய பச்சிமாம் ஏவம் கதமானஸ்ய தஸ்ய சௌமித்யனா சகா ராமஸ்யாஸ்வம் கத சூர்ய சந்தியகாலோऽभ्यवर्तत. உபாஸ்ய பச்சிமாம் சந்தியாம் சகா பிராத்ரா யதா விதி பிரவீவேச ஸ்ரமபதம்
तं ऋषीसोऽभ्यवादयत्. உடனே ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் என்ன பண்ணாலும் மாலை நேரம் வந்து போச்சு. சாய சந்தியாகால அனுஷ்டானங்களை எல்லாம் தம்பியோடு சேர்ந்து முறைப்படி செஞ்சு முடிச்சுட்டு ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அகஸ்திய மாமுனியுடைய தம்பியினுடைய ஆசிரமத்துக்குள்ள வளாகத்துக்குள்ள உள்ள போய் நின்றுட்டாராம். அந்த முனிவரை கண்டு அவர் வந்து ராமபிரான் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி வணங்கினாராம். சம்யா பிரஜே கிரகீதஸ்ய முனினா தேன ராகவः யவசத்தாம் நிசாமேகாம் பிராஸ்ய மூலபலானி ச. அந்த அதாவது அகஸ்திய மாமுனிவருடைய தம்பி சகோதரன் அவரும் மாமுனிவர். அந்த முனிவரால் ரொம்பவும் அன்போடு வரவேற்கப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிழங்கு பழங்களை எல்லாம் சாப்பிட்டு அந்த ஒரே ஒரு இரவை வந்து அங்கேயே இருந்து கழித்தாராம். அந்த இரவு மட்டும் அங்கேயே தங்கி இருந்தாராம் ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டியார். தஸ்யாம் ராத்ர்யாம் யதீதாயாம் விமலே சூரியமண்டலே பிராதரம் தம் அகஸ்தஸ்ய யாம் அந்த்ரயத ராகவः. இரவு பொழுதானது முடிஞ்சு பகல் பொழுதானது புலர்ந்ததான். அகஸ்திய மாமுனிவர் சகோதரர் முனிவர்கிட்ட விடைபெறுவதற்காக ராமபிரான் அவர்கிட்ட போய் நின்று சொன்னாராம். விடை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கிட்ட போனாராம். அந்த முனிவர்கிட்ட அபீவாதையே துவாம் பகவன்னே சுகம் அஜ்ஜுஷிதோ நிசமான் ஆம் அந்த்ரயே துவாம் கச்சாமி குரும் தே திரஷ்டும் அக்ரஜம். ஒரு ராமபிரான் சொல்றா முனிவர் கேட்டகா, மகா முனிவரே, நான் வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்ட்டு ராமபிரான் நமஸ்காரம் பண்ணாராம். இரவு வந்து எங்களுக்கு ரொம்பவும் சுகமா இருந்தது. இந்த இடத்துல உங்களோட மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆச்சாரியர் என்றார் பாருங்க அகஸ்திய மாமுனிவர் ராமபிரான். ஆச்சாரியரை வந்து தரிசிக்க நாங்கள் வந்து சென்று கொண்டிருக்கோம். உங்ககிட்டேருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னாராம் ராமபிரான். தம் ஜாங்கிதே தேனோக்தோ ஜகாம ரகுநந்தனः யதோ ஜஷ்டேன மார்கேன வனம் தச்சாவலோகயன். அகஸ்திய மாமுனிவருடைய தம்பியாகப்பட்ட மாமுனிவர் என்ன பண்ணாராம், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அவரால் அனுமதிக்கப்பட்ட ராமபிரான் அந்த அகஸ்திய வனத்தை நோக்கி குறிப்பிட்ட பாதைகளை வந்து நடந்து சென்றாராம். நீவாரான் பணசான் ஸ்தலான் நிசான் ஸ்தினிசான் வஞ்சுளான் தவான் சிரே பில்வான் மதுகாஞ்ச பில்வான் அபிஜ திந்துகானே புஷ்பிதான் புஷிதாக்கிராவே லதாபீர் அனுவேஷ்டிதானே ததச ராம சதஸ்தத்ர காந்தார பாதபானே ஹஸ்தே ஹஸ்தை விம்ருதேதான் வானரே ரூபசோபிதானே மத்தை சகோ நிசங்கைஷ சதச
பிரதி நாதித்தானே. இவா அதாவது ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியார் நடந்து போற வழியெல்லாம் என்னென்ன பார்த்தாரா ராமபிரான்? நீர்க்கடம்பு, பலா, பனை, திரிசி, மகிழம், தவம், சின்ன சின்ன வில்வங்கள், இலுப்பை, பெரிய பெரிய வில்வ மரங்கள், துந்துகம் முதலிய அநேக காட்டு மரங்களை எல்லாம் நிறைய பார்த்துட்டே போனாராம். அங்கே அந்தந்த மரங்கள்லையும் மலர்கள்லாம் அப்படியே கொத்து கொத்தா முனிகளுடைய கொடிகளில் கொழு கொம்பு போல சுற்றி கொள்ளிருந்த மலை நிறைந்த மரங்கள் ஏகப்பட்டதாக பார்த்தாராம். அது எப்படி இருந்ததுன்னா, இதை காட்டில் யானை இருக்கும். அந்த யானையானது தன்னோட துதிக்கையினால முறித்து போட்ட ஏகப்பட்ட விருட்சங்களை எல்லாம் பார்த்தாராம் ராமபிரான். அந்த இடத்துல என்னன்னாக்கா இவர் போயிட்டே இருக்கிற வீடடிக்கலாம் குரங்குகள்லாம் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் தாவே விளையாடுறதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டே போனாராம். மதம் கொண்ட நூற்றுக்கணக்கான பறவைகளோட கூட்டங்கள்லாம் பிரமாதமான கூவல் சத்தம் எதிரொலிப்பதையும் ராமபிரான் பார்த்தாராம். ததோ பிரவேசம் யுக்தம் ராமோ ராஜீவலோச்சனா பிருஷ்டதோனுகதம் வீரம் லக்ஷ்மணம் லக்ஷ்மீவர்தனம். அதாவது அரவிந்தலோச்சனாகிய ராமபிரான், அரவிந்தலோச்சனாக்க மூன்று உலகங்களுக்கும் தர்மத்தையும் வேத சாஸ்திரத்தையும் வேத நெறியையும் விளக்கக்கூடியவர்னு அர்த்தம் அரவிந்தலோச்சனா. இந்த அரவிந்தலோச்சனாகிய ராமபிரான் தன்னோட பின்னால அருகில் வந்துட்டு இருக்கக்கூடிய வீரனும் செந்துருவை போல செழுமையா புலியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாராம் ராமபிரான். ஸ்னிக்த பத்ராயதா விரக்ஷா யதா சந்தம் யதா சந்த மிருகத்விஜா ஆசிரமோ நாதி தூரஸ்தோ மகர்ஷேர்பாவிதாத்மனா. லக்ஷ்மணா, இங்க பாத்தியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இலைகள்லாம் பச்சை பசேலென்று ஒளி வீசுறத பாத்தியா? விலங்குகளும் பறவைகளும் அதனுடைய பகமையை மறந்துட்டு ரொம்பவும் சாதுவா இருக்கு பாத்தியா? அதனால தான் மிகவும் தூய உள்ளம் படைத்த இந்த மாமுனிவரோட ஆசிரமம் இதனோட அருகாமையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் என் மனசுல தோன்றது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். அகஸ்த்ய இதே விக்யாதோ லோகேஸ்வரேனைவ கர்மணா ஆசிரமோ திருஷ்யதே தஸ்யா பரேஸ்ராந்தஸ்ரம ஆஸ்ரமாபஹ. லக்ஷ்மணா, யாராலையுமே சாதிக்க முடியாத தன்னுடைய அருட்பெரும் செயலால இந்த அகஸ்திய மாமுனிவர் என்ன பண்ணார் தெரியுமா? விந்திய மலையினுடைய வளர்ச்சியை இவர்தான் தடுத்து நிறுத்தினார். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற அகஸ்திய மாமுனிவருடைய ஆசிரமம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. களைப்புடன் வாடி வதங்கி வரும் மலர்களுடைய களைப்பை போக்குவதுமான ஆசிரமம் அதோ பார் தெரியறது பார், தூரத்தில் தெரியறது பார், அதுதான் அவருடைய ஆசிரமம் அப்படின்னாரா ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. பிராஜ்ய குலவன் அஸ்தீரமாலா பரிஷ்கிருதா பிரசாந்தம் பிரசாந்த மிருகயூதஸ்ய நானா சுகுணிநாதிதா. லக்ஷ்மணா, ராமபிரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க, இந்த ஆசிரமம் அமைஞ்சுள்ள இந்த காட்டுப்பகுதி
பலவிதமான புண்ணிய வேள்விகள் புகையினால இந்த இடம் வந்து வியாபிக்கப்பட்டிருக்குப்பா. மர உரிகள் வரிசையா காணப்படுறதுப்பா. கூட்டம் கூட்டமாக திரியக்கூடிய விலங்குகள்லாம் எவ்வளவு இங்க அமைதியா இருக்கு பாத்தியா. பல வகையான பறவைகள் வந்து பிரமாதமா கூச்சல் போட்டுட்டா அதனுடைய இசையே இன்னிசையா காதுக்கு வந்து பிரமாதமா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. நிகிரஹ்ய தரசா மிருத்யும் லோகானாம் இடகாம்யயா தட்சிணா திக்ருதாயேனா சரண்யா புண்ணியகர்மணா தஸ்யேதமாஸ்ரமபதம் பிரபாவாத்யஸ்ய ராட்சசைः திகீயம் தட்சிணாத்ராசாத் திருஷ்யதே நோபபுஜ்யதே. ராவணாசுரா லக்ஷ்மணா, இந்த அகஸ்திய மாமுனிவர் உலக மக்களோட நலனை மட்டுமே தன்னோட கருத்துல கொண்டு யாருடைய அசாத்திய சாதகமான செயலினால இந்த பிரபஞ்சத்துல பூலோகத்துல தென் திசை பிரதேசம் சொல்ல போனா தெற்குன்னுட்டு அந்த தென் திசை பிரதேசம் வந்து காலனை போன்ற அரக்கர்களை அடக்கியதால இந்த இடம் அமைதியாக வாழ விரும்புவோருக்கு புகலிடமாக்கப்பட்டதுப்பா. அவருடைய இந்த தென்பகுதி, அதாவது யாருடைய தென்பகுதியை சொல்றார்? அகஸ்திய மாமுனிவருடைய ஆசிரமத்துடைய இந்த தென்பகுதி ஆசிரம வளாகம் அவருடைய மகிமையினால் அரக்கர்களால தூரத்தில் இருந்தபடியே அரக்கர்கள்லாம் தூரத்தில் இருந்துட்டே நடுக்கத்தோட அவெல்லாம் பார்க்கிறா. ஆனா அந்த அரக்கர்களால இந்த ஆசிரமத்துக்குள்ள உள்ள போக முடியல. இந்த அகஸ்தியர் ஆசிரமம் எங்க அப்படின்னாக்க நம்ம தென் திசையில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. அதனாலதான் அங்க ஏகப்பட்ட பேர் சித்தர்கள் இருக்கா, ஏகப்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே கத்தவம் செஞ்ச இடம் திருவண்ணாமலை. ராமாயண காலத்திலேயே திருவண்ணாமலை இப்ப நம்ம சொல்லக்கூடிய திருவண்ணாமலையானது இருந்திருக்கு. யதா பிரபுதி சக்ராந்த திகீயம் புண்ணியகர்மணா ததா பிரபுதி நிர்வைரா பிரசாந்த விசிதாசனா. லக்ஷ்மணா, எதை வந்து முதற்கொண்டு, அதாவது முதலாவதா வச்சு நற்றவங்கள் புரியக்கூடிய, அதாவது நல்ல செயல்களையே செய்யணும் அப்படின்னுட்டு புரியும் வந்து அகஸ்திய மாமுனிவர் வந்து இங்க வசிக்க ஆரம்பிச்சாரோ அந்த க்ஷணம், அந்த நொடி முதல் கொண்டு அந்த பக்கத்தில் உள்ள பிணந்தின்னிகள், பிணத்தை தின்னக்கூடிய அரக்கர்கள் பகைமை வந்து ஒழிந்தவர்களாகவும் அந்த அரக்கர்களே ரொம்பவும் சாந்தமடைந்து விட்டார்கள் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். நாம் நாசேயம் பகவதோ தட்சிணா திக் பிரதட்சிணா பிரதீதா த்ரிஷு லோகேஷோ துர்தர்ஷா क्रूर कर्म भी है. அப்பா லக்ஷ்மணா, கொடுஞ்செயல்கள் செய்வர்களால அண்ட முடியாததும் மேலோர்கள்லாம் வந்து விரும்பி வாழக்கூடிய இருப்பிடமாகவும் இந்த தென்பகுதி வந்து பகவான் அகஸ்தியருடைய மாமுனியருடைய பெயரால அகஸ்திய திசை
அப்படின்னுட்டு இந்த திசையானது அழைக்கப்படுறது லக்ஷ்மணா. அப்பனாக்க அகஸ்திய திசை தான். நாம் எல்லாரும் இருக்கிறது அகஸ்திய திசை. தென்பக்கத்தில் இருக்கிறவா. தென்பக்கத்தில் எது எது இருக்கு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, ஆந்திரா. இது எல்லாமே தென்பகுதி தான். இது அத்தனையுமே அப்போ என்ன ஆறுது? அகஸ்திய மாமுனிவர் திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கதிம் நிரோத்தும் நிரதோ பாஸ்கரஸ்ய சலோத்தமஹ நிதேசம் பாலியன்யஸ்ய விந்தியசைலோ ந வர்ததே. லக்ஷ்மணா, இந்த அகஸ்திய மாமுனிவர் இருக்காரு, நீண்ட ஆயுளை உடையவர், பல லட்ச வருஷங்கள் ஆளக்கூடியவர். பல லட்ச வருஷங்களா இருக்கார். லட்ச வருஷம் உலக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த கடல் நீர் இருக்கணும். அந்த கடல் நீர் முழுவதையுமே தான் ஒரே ஒரு அச்சுதா எனமா, அனந்தா எனமா, கோவிந்தா எனமா அப்படின்ட்டு ஆச்சமனம் பண்ணுவோம். அந்த ஆச்சமனம் செய்யறதுனாலேயே அதை முழுக்கவும் வட்ட செஞ்சுட்டார் அவர். இந்த அகஸ்திய மாமுனிவர் அவ்வளவு பெரிய அருஞ்செயல் செய்தவர் அவர். சாதுக்களாக இருக்கக்கூடிய சான்றோர்கள்லாம் இங்க ஏகப்பட்ட பேர் போயிட்டு இருக்கா. அத்தகைய தவத்திருவுடைய அகஸ்தியனோட ஆசிரமம் தான்ப்பா இது அப்படின்னுட்டு ராவிரான் லக்ஷ்மணன் கிட்டக சீதாபேரிட சொல்லிகிட்டே போய் அந்த ஆசிரமத்துட்டு போயிட்டாராம். அகஸ்திய ஆசிரமம் கிட்டக கதிம் நிரோத்தும் நிரதோ பாஸ்கரஸ்ய சாலோத்தமஹ நிதேசம் பாலியன்யஸ்ய விந்தியசைலோ ந வர்ததே. அதாவது இந்த லக்ஷ்மணா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த அகஸ்திய மாமுனிவர் சூரிய பகவானுடைய போக்கை தடுத்து நிறுத்தத்துக்காக சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த விந்திய மலை இது நாள்தோறும் வளர்ந்துட்டே வந்திருந்தது. இவர் கட்டளை போட்டார், இனி நீ வளரக்கூடாது அப்படின்னு. அதை அந்த மலை ஏற்று மேலும் வளராம இங்க நின்றுத்துப்பா அப்படின்னாராம். அயம் தீர்காயுஷஸ்தஸ்ய லோகே விஸ்திருத கர்மணः அகஸ்தியாசிரம ஸ்ரீமான் விநீத ஜனசேவிதா. இந்த ஆசிரமத்துண்ட ராமபிரான் போய் வாசல்ல போய் நின்றுட்டாராம். ஏஷ லோகாச்சித சாதுர்ஹிதே நித்யரத சதாம் அஸ்மான் அபேகதானேஷா ஸ்ரேயசா யோஜயிஷ்யதி. லக்ஷ்மணா, இவர் உலக மக்களால் ரொம்ப 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 மரியாதை செய்யப்படுபவர். ஏகப்பட்ட நிறைவான நல்ல இயல்புகளை எல்லாம் கொண்டவர். சான்றோர்களுடைய நல்வாழ்வில் எப்பவுமே கருத்து உடையவர். பிராமணர்கள் மேல கருத்து உடையவர். இங்க சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம 3 பேருக்கும் கூட இவர் வழியை காட்டுவார். நல்ல வழியை காட்டுவார். ராமபிரானுக்கு நல்ல வழியை அவர் காட்டணும். எப்படி சொல்றார் பாருங்க ராமபிரானிங்க. ஆராதயேஷ்மாம் யத்ராஹம் அகஸ்த்யம் தம் மகாமுனிம் சேஷம் ச வனவாசஸ்ய சௌமியாவஸ்யாம்யஹம் பிரபோ. இப்போ ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், பேரன்பு உடையவனே பிரபு. இந்த இடத்துல ராமபிரான் லக்ஷ்மணையே பிரபுன்றார். ஏன் இங்க பிரபுன்னு சொன்னார் அப்படின்னா, அப்பா மாமுனிவரான அகஸ்தியருக்கு பணிவடை நான் செஞ்சு கொண்டிருக்க போறேன்.
அவருக்கு நான் பணிவிட செய்ய போகிறேன். வனவாசத்தில் மீதி உள்ள காலத்தை வந்து இந்த இடத்துலையே நான் சுகமாக இருந்து கழிக்க போகிறேன் அப்படின்னாராம். இதை வந்து என்னன்னாக்கா தம்பியை பார்த்து பிரபு பிரபு அப்படின்னுட்டு ஏன் சொன்னார் வந்து அப்படின்னாக்கா கௌரவமாக சொன்னார். அதாவது இந்த பிரபுன்னு சொன்னதுக்கு வந்து என்னன்னாக்கா வல்லவன், நீ பெரிய வல்லவன்பா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அத்ர தேவா சகந்தர்வா சித்தாஸ்ய பரமஸ்ரயா அகஸ்தியம் நியதாகாரம் சததம் பரியுபாசதே. லக்ஷ்மணா, இந்த இடத்துல வந்து தேவ கந்தர்வ சித்தமா முனிவர்கள் இவா எல்லாருமே ரொம்பவும் உணவு கட்டுப்பாட்டோட விரத நியமங்களோட வாழ்ந்து வரக்கூடிய அகஸ்தியரை வந்து தினந்தோறும் எந்த க்ஷணமும், அதாவது எந்த நொடியிலையும் அவரை தான் உபாசிக்கிறாப்பா, அவரையே வணங்கிட்டு வந்துட்டுருக்கா. நாத்ர ஜீவேன் மிருஷாவாதி குரூரோ வாயதி வா சதா நிசம்ச காமவருத்தோ வா முனிரேஷ ததாவிதா. நான் லக்ஷ்மணா, இந்த இடத்துல வந்து பொய் பேசக்கூடியவன், அடுத்தவாளை கொலை பண்ணக்கூடியவன், மற்றவர்களை ஏமாற்றுபவன், வஞ்சகன், ஈவு இறக்கமே இல்லாம விலங்குகள் மனிதர்கள் எல்லாரையுமே கொல்லக்கூடியவன், காம வெறி பிடித்தவன், யாரை பார்த்தாலும் எதையாவது ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் எதாவது பண்ணி இன்னொட்டு காம வெறி பிடிச்சவன், யாருமே இந்த இடத்துல இருக்க முடியாது லக்ஷ்மணா. ஏன் காரணம் என்னன்னாக்க இந்த அகஸ்திய மாமுனிவருடைய பிரபாவமானது அவ்வளவு பிரமாதமாக இருக்கக்கூடியது அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. அத்ர தேவாஸ்ய யக்ஷாஸ்ய நாகாஸ்ய பதகை சகா வசந்தி நியதாரா தர்மாம் ஆராதயிஷ்ணவஹா. இந்த இடத்துல தேவ யக்ஷ நாகர்களும், அதாவது கருடன் போன்ற ஞானம் படைத்த பறவைகள், கருடன் போன்ற ஞானம் படைத்த பறவைகளும் உணவு கட்டுப்பாடை வந்து அதுவும் மேற்கொண்டு தர்மத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிப்பதற்காக இந்த இடத்துல வந்து வசித்து கொண்டிருக்கப்பா லக்ஷ்மணா அப்படின்னாராம். அத்ர சித்தா மகாத்மானோ விமானை சூரிய சந்நிபைः त्यक्त தேகா நவைர்தேகை ஸ்வர்யாதா பரமஹர்ஷயா. லக்ஷ்மணா, மகாத்மாக்களான முனிவர்களும் சித்தர்களும் இந்த இடத்துல தங்களுடைய உடலை வந்து நீத்துட்டு புதியதான தெய்வீக உடலை பெற்று சூரியனை போல ஒளி வீசக்கூடிய விமானங்களில் ஏறி விண்ணுலகத்துக்கு போய் அவெல்லாம் அங்கே போய் மறுபிறவி இல்லாமல் உட்காந்துருக்காப்பா, பகவானா ஈஸ்வரனா உட்காந்துருக்கா அப்படின்னாராம் ராமபிரான். யக்ஷத்வம் அமரத்வம் ச ராஜ்யானி விதானி ச அத்ர தேவா பிரச்சந்தி பூதைராராதிதா சுபைஹி. இன்னொன்று முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோ லக்ஷ்மணா, புண்ணிய ஆத்மாக்களால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கப்படும் தேவதைகள். அந்த மாதிரி ஆராதிக்கக்கூடிய அடியார்களுக்கு யக்ஷத்தன்மையையும் தேவதத்தன்மையும் பலவிதமான போக பூமிகளையும் தெய்வங்கள் வந்து அவளுக்கு வந்து அழிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னாராம் ராமபிரான். ஆகதா ஸ்மரமபதம் சௌமித்ரே பிரவேசாக்கிருதா
நிவேதயேக மாம் பிராப்தம் ருஷயே சீதையா சகா. லக்ஷ்மணா, நாம் இப்போ ஆசிரம வளாகத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீ முன்னால் சென்று சீதையும் நானும் வந்திருப்பதாக அகஸ்திய மாமுனிவர்கிட்ட போய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாராம். ஏன்னா நாம் ஒரு தெரியாத யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி அவர் இருக்காரா, உள்ளே வரலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு போகணும். அந்த மாதிரி ராமபிராடே கேட்டுட்டு போனாரா அந்த முனிவர்கிட்ட. ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியாதிகாவியே ஆரண்யகாண்டே ஏகாதசர்கः. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 11வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஏன் இந்த சர்க்கம் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதனால தான் இந்த தென் திசை பக்கத்தில், அதாவது தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம், ஆந்திரா, இந்த மாநிலங்கள்லாம் ஏகப்பட்ட தெய்வஸ்தலங்கள் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அகஸ்திய மாமுனிவர் வாழ்ந்ததுனால தான். சுபம் அஸ்தோ.